ஹாய் ஆல், குட் மார்னிங். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து நான் எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு வைக்க போகிறேன். அது எப்படின்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துலாங்களா? பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயமாக 2 எடுத்து நீல வாக்கில் அரைஞ்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி 3 தக்காளி வந்து இந்த மாதிரி கொஞ்சம் அரைஞ்சி வச்சுருக்கேன். தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் மாதிரி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக பூண்டு, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து எடுத்து தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கத்திரிக்காய் வந்து நான் இந்த மாதிரி ஒரு கத்திரிக்காவை 4ஆக கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். சின்னதாக இருந்தால் 2ஆகவே கட் பண்ணி போட்டுருங்க. அதையெல்லாம் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் காஞ்சோடனே நம்ம இந்த மாதிரி நறுக்கி வச்சுருந்தீங்களா கத்திரிக்காவை, ஒரு கத்திரிக்காவை 2ஆக, இல்லைன்னா பெரிய கத்திரிக்காய் வந்தால் 4ஆக நறுக்கி வச்சுருக்கோம். அதை வந்து இந்த எண்ணெயில் நம்ம இப்போ போட்டு வதக்கி எடுத்துக்கணும். இந்த எண்ணெயிலே வந்து இந்த கத்திரிக்காய் வந்து ஒரு பாதி அளவுக்கு வெந்தால் போதும். கத்திரிக்காயோட வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகும். அது சேஞ்ச் ஆகிறப்போ நம்ம எடுத்து வச்சலாம். பாதி அளவுக்கு வெந்தாவே போதும். நம்ம மீதி பாதி அளவுக்கு வந்து குழம்பு வைக்கிறப்போ அதில் கொஞ்சம் கொதிக்கிறப்போ நம்ம போட்டுருவோம் இல்லைங்களா, அப்போ பாதி அளவுக்கு மீதி பாதி அளவு வெந்துடும். இப்போ கத்திரிக்காயோட கலர்லாம் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம கத்திரிக்காய்களை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். நம்ம எண்ணெயிலேருந்து எல்லா கத்திரிக்காயும் எடுத்தாச்சு. இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போ நம்ம மீதி இருக்க இந்த எண்ணெயிலே நம்ம குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த எண்ணெயிலே சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருந்தீங்களா, அதை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டதுக்கப்புறம் பூண்டு, நம்ம பூண்டு எடுத்து வச்ச பூண்டு வந்து பாதி அளவுக்கு இப்போ போட்டுக்கலாம். அப்புறம் அது கூடயே தக்காளியும் சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம இதிலே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அதே அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ரெண்டுமே சேர்த்து பாதி அளவு போட்டுக்குங்க. சீரகமும் மிளகும் ஒரே அளவுக்கு போட்டுக்குங்க. இது கூட இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்குங்க. ஏன்னா வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இந்த தக்காளி எல்லாம் நம்ம போட்டுருந்தீங்கன்னா அதெல்லாம் நல்லா இழஞ்சி வர அளவுக்கு நல்லா வதங்கிடணும். வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினோடனே நம்ம தேங்காய் எடுத்து வச்சுருந்தீங்களா, அதையும் இதே சேர்த்துக்கலாம். தேங்காய் போட்டதுக்கப்புறம் எல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம போட்ட வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு தட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். இது இப்போ வந்து நல்லா ஆறினோடனே நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும். அது ஆறத்துக்குள்ளே நம்ம பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருங்களா, அதை வதக்கிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கங்க, ஏன்னா கத்திரிக்காய் வதக்கியிருக்கோம் எண்ணெயில். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் காஞ்சோடனே கடுகு, நம்ம போட்ட கடுகுலாம் பொரிஞ்சோடனே வெந்தயம். இப்போ கடுகு வெந்தயம் எல்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம், பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா அதை சேர்த்துக்கலாம். அதுவும் கூட கருவேப்பிலையும். எல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்குங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடும். உப்பு போடுறப்போ நீங்கள் போடுற அளவு ஞாபகம் வச்சுக்கோங்க. வெங்காயம் இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கிட்டோம். நம்ம அதுக்குள்ளே வந்து நம்ம வதக்கி வச்சுருந்தீங்களா, இதெல்லாம் ஆறிடுச்சு. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம்.
இது நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. எவ்வளோ நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைக்க முடியுமோ அப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் மசாலாலாம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள், நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், இப்போ திட்டமாக சேர்த்துக்குங்க. இதெல்லாம் இந்த எண்ணெயிலே சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. சிம்மில் வச்சுருங்க அடுப்பு, ஏன்னா மசாலா பொருள் வந்து கருகிடும். இப்போ இதுலேயே தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த வெங்காயத்தோட மிளகாலாம் வந்து ஒன்று சேர்ந்துட்ருக்கோம், அதெல்லாம் இப்படி கலரி விட்டிங்கன்னா கரைஞ்சிடும் தண்ணியில். இப்போ நம்ம அரைச்சோம் இல்லைங்களா பேஸ்ட்டு, அதையும் இதில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஜார்லலாம் நல்லா கழுவி இதில் ஊற்றிடலாம். எல்லாம் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுருங்க. இது நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வரப்போ நம்ம புளி ஊற வச்சு இல்லைங்களா, அதை கரைச்சி இதில் ஊற்றணும். குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம வந்து புளியை கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். புளி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க ஒன்றா. நம்ம புளி தண்ணியெலாம் ஊற்றியாச்சு. இப்போ குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சு. இப்போ வந்து நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கி வச்சு இல்லைங்களா கத்திரிக்காய், அதையெல்லாம் இதில் சேர்த்துடலாம். பாதி அளவுக்கு ஏற்கனவே வதக்கி எடுத்துட்டோம். இப்போ மீதி பாதி அளவுக்கு இந்த குழம்புலையே வெந்துடும். கத்திரிக்காயெல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து குழம்பு கொதிக்கணும். இப்போ நம்ம வந்து தட்டு போட்டு மூடி விட்டுடலாம். எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கத்திரிக்காவும் நல்லா வெந்துட்டுருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்க. அதுதான் குழம்பு ரெடி. இந்த குழம்பு வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு, ஒயிட் ரைஸோடு போட்டு சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதத்துக்கு கூட இந்த கத்திரிக்காய் சைடில் வச்சுன்னு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் மதிய லஞ்சுக்கு சாப்பாடும் எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பும் தான். வாங்க சாப்பிட்லாம். எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.